என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காஞ்சி வாசாய வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே. பகவானே என் அப்பா சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யா. பதிபக்தி ஆக்சுவலாக இது காரடையா நோம்போட ஸ்பெஷலாக இருந்திருக்கணும். நான் காரடையா நோம்பும்போது போடலை, அதை இப்போ போடுறேன். ஹூசூர் அப்படிங்கிற ஊரில் அம்பாள் கோவிலில் தெரியவா முகம் போட்டிருந்தார். ஒரு நாள் கோவில் வாசலில் ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றுது. அதை ஓட்டிட்டு வந்தது ஒரு லம்பாடி பெண்ணும். அவளோட ட்ரெஸ்ஸும் அலங்காரமும் ரொம்ப வினோதமாக இருந்தது. எல்லோரும் அவளையே பார்த்துட்டு இருந்தா. வண்டியிலேருந்து இறங்கி பின்பக்கமாக போனா. அவள் எதையோ எடுக்கிறதுக்கு போகிறான்னு நினச்சா. அவளோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. பார்த்தா உள்ள படுக்க வச்சுருந்த தன்னோட புருஷனை அப்படியே அலாக்கா ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிண்டா. அங்கே இங்கேயும் பார்த்தா. அப்புறம் யாரையும் உதவிக்கு எதிர்பார்க்கலை. தானே அவனை தூக்கிண்டு உள்ளே வந்துட்டான். அவளோட புருஷனுக்கு பல நாளாக கடுமையான வாந்தி பேதி ஜுரம் எல்லாம் இருக்குது. அவளோட டாக்டர் சொல்லிட்டார், அந்த ஊருக்காரா, இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டார். தெரியவா அங்கே வந்து தங்கி இருக்கார் அப்படின்னு யார் மூலாவோ கேள்விப்பட்டு அவனை தூக்கி வண்டியில் போட்டுட்டு வந்துட்டார். அவளுக்கு தெரியவா யார் அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் அந்த ஊருக்கு வந்திருக்கிற தேவுடுன்னு கேள்விப்பட்டு புருஷனை எடுத்துன்னு வந்துட்டான். தேவுடு குத்து முதிப்பா யார் அந்த தேவுடுன்னு கூட தெரியல. கையில் புருஷனை வச்சுட்டு நின்னவளை அங்கே இருந்தவா பெரியவா கிட்ட அழைச்சிட்டு போனான். புருஷனை பெரியவா முன்னாடி தரையில் படுக்க வச்சா. 2 கைகளையும் கூப்பி கரையே புரேன்னு அவளோட பாஷையில் அழுது கதறி பிரார்த்தனை பண்ணினா. ஒருத்தருக்கும் சுத்தமாக ஒன்றும் புரியல. என்ன பாஷை, என்ன பகவானுக்கு வெண்ணையாக உருகிற உள்ளமும் அழுகுறலும் தெரியாதா என்ன? தெரியவா ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடின்னு இருந்தார். அதுக்கப்புறம் அதை அந்த லம்பாடி பொண்ணோட கையில் கொடுத்துட்டார். கண்களில் கண்ணீரோட பழத்தை வாங்கிட்டு மறுபடியும் விழுந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அதே ஜோரில் மறுபடியும் புருஷனை தூக்கிட்டு வண்டியில் போட்டுண்டா. வண்டியை ஓட்டின்ட்டு அவள் போயிட்டாள். தெரியவா பக்கத்தில் இருந்த பாரிஷதர்கள்ட்ட சொல்கிறா, இந்த லம்பாடிக்கு எவ்வளோ பக்தி பாரு. ஒரு ஆம்பளைய தான் ஒருத்தியே தூக்கிட்டு வந்திருக்கா. பகவான் இவளுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்துருக்கார். சத்தியவான் சாவித்திரி கதையில் புராணத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே இவளும் ஒரு சாவித்திரி தான். ஆனால் நான் மேலே எதுவும் சொல்லாமல் குசும்பு வழிய மெல்லிச புன்புருவல் பூத்தார். அவர் சொல்லவே வேண்டாம், பக்கத்தில் இருந்த அவர் சொல்லிட்ட யுக்தி பூர்வமாக பதில் சொன்னார். தெரியவா சத்தியமாக யமன் இல்லை, அந்த யமனுக்கு யமன் காலனாக்கும் அப்படின்னு. மறுபடியும் அந்த லம்பாடி பெண் அவள் புருஷனையும் ஜோடியாக 2 பேரும் நடந்து வந்தாள். பெரியவாளை தரிசனம் பண்ணினா. நேற்று வரை கிழிஞ்ச நாராக கிடந்தவன் பிழைப்பானா அப்படின்னு இருந்தா. இன்னைக்கு ஜம்முன்னு 2 பேரும் வந்துட்டா, நடந்து வந்துட்டுருக்கா. தேவுடு லம்பாடி பெண் வாயார தேவுடு நாம உச்சாடுறதோட கண்களில் நன்றி கண்ணீரோட விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் 2 பேருமா சேர்ந்து. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு சத்தியவான் தர்மபத்தினி சாவித்திரி தேவி காட்டில் இருந்தபோது கரடையா நோன்பு நூத்தாளாம். கணவன் மேலே உள்ள ஆழ்ந்த அன்பால் தன்னோட கணவனையே ஒரே தூக்கிண்டு வந்து உயிர் பிச்சை கேட்ட அந்த லம்பாடி பொண்ணை தெரியவாளும் தன் திருக்கரத்தால் அந்த சாவித்திரி தேவிக்கு சமமாக அனுகிரகம் என்ன கருணை. நம்ம காலாந்த மூர்த்தி சாதாரண ஆரஞ்சு பழத்தை அவள் புருஷனுக்கும் அவளுக்கும் தீர்க்க சுமங்கலத்தையும் கொடுத்துருக்கார். தீர்க்க சுமங்கல்யா இரு என்ற ஆசீர்வாதத்தை அனுகிரகித்த அமிர்தம் அல்லவா அவர். நன்றி, வணக்கம்.